வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரையும் கனோகான் சேனல் அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் சயின்ஸில் முக்கியமான டாப்பிக்கான ஆற்றல் மாற்றங்கள், அதாவது ஒரு ஆற்றலில் இன்னொரு ஆற்றலாக மாற்றும் இல்லைங்களா, அது எந்தெந்த பொருள் மாற்றுதுன்றத எப்படி ஈஸியாக ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சலான்னு பார்க்கலாம். இந்த டாபிக் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப்பிக்கு. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த டாப்பிக்கை பற்றின ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். வாங்க ஷார்ட்கட் எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல வேதி ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா மின்கலன். அதாவது நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா யூபிஎஸ்ஸு, அதுதான் மின்கலன். அதில் வேதி ஆற்றல் தான் கெமிக்கல் ரியாக்ஷன் தான் மின்னாற்றலாக மாற்றி நம்மளுக்கு கரண்ட் கொடுக்கும். அதுக்கு முன்னாடி மின்னாற்றல் அதாவது நம்ம ஆல்ரெடி இருக்குது இல்லையா வீட்டில் இருக்கிற மின்னாற்றலை வேதி ஆற்றலாக கன்வெர்ட் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அதுலேருந்து வேதி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றி தான் நம்மளுக்கு கரண்ட் இல்லாத டைமில் அது கரண்ட்டு கொடுக்கும். சரிங்களா? அடுத்து இயக்க ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றுறது டைனமோ. இது எதில் இருக்குன்னா இந்த சைக்கிளில், அந்த காலத்து சைக்கிள்லாம் பார்த்துருப்பீங்க, பின்னாடி இருக்கு இல்லைங்களா, அந்த டயர் சைடில் ஒரு பொருள் ஒன்று இருக்கும், அதுதான் டைனமோ. அதுதான் இயக்க ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றும். அந்த டைனமோ ஓட ஓட முன்னாடி லைட் எரியும். சரிங்களா? அது இது பண்ணிட்டீங்கன்னா அந்த டயர் சுற்றுது இல்லைங்களா, அது கூட சேர்ந்து சுற்றி லைட் எரிய வைக்கும். அதுக்கு பேர் தான் டைனமோ. இயக்க ஆற்றல்ன்றது என்னென்னா, நம்ம சைக்கிள் மிதிக்கிறோம் இல்லைங்களா, அந்த டயர் சுற்றுது இல்லைங்களா, அதுதான் இயக்க ஆற்றல். அந்த இயக்க ஆற்றலில் மின் ஆற்றல், அதாவது முன்னாடி இருக்கிற லைட் எரிய வைக்கிறதுக்கான ஆற்றல் மின் ஆற்றல். அந்த வேலையை தான் டைனமோ செய்யும். அதுதான் இயக்க ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றுறது டைனமோன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மின்னாற்றலை இயக்க ஆற்றலாக மாற்றுறது மோட்ரு. சரிங்களா? இது நம்ம வீட்டில் போடுவோம் இல்லைங்களா மோட்ரு, இந்த ஃபேனு, இதெல்லாம் மின்னாற்றலை இயக்க ஆற்றலாக மாற்றுற பொருட்கள். இது நார்மலாக உங்களுக்கே தெரியும், கரண்ட்டு கொடுத்து அதிலேருந்து இயக்கத்தை நம்ம எடுத்துக்குவோம். அதை வச்சு மின்னாற்றலை இயக்க ஆற்றலாக மாற்றுறது மோட்டார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து மின்னாற்றலை ஒளி ஆற்றலாக மாற்றுறது மின் விளக்கு. நம்ம லைட் இருக்கு இல்லைங்களா, அதையே ஞாபகம் வச்சுங்க. நம்ம கொடுக்குற கரண்ட்டை அது ஒளியாக மாற்றி கொடுக்குது. அதை தான் மின்னாற்றலை ஒளி ஆற்றலாக மாற்றுறது மின் விளக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒளி ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒளி மின்கலன். இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஒளி இங்கே ஸ்டார்ட் ஆகுதுங்களா, ஒளியிலேருந்து மின்னாக மாற்றுறது, ஒளியை மின்னாக மாற்றுறது. இதை பிரிச்சிங்கனாவே உங்களுக்கு அதுக்கான பதில் வந்துடும். ஒளி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றுறது ஒளி மின்கலம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அதை வச்சு அடுத்து மின்னாற்றலை வெப்ப ஆற்றலாக மாற்றுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இஸ்திரி பெட்டி. சரிங்களா? இது பாருங்கள், நம்மளும் கரண்ட் யூஸ் பண்ணி ஹீட் பண்ணி அந்த ஹீட்டில் தான் நம்ம அயன் பண்ணுவோம். அதுதான் இஸ்திரி பெட்டி. அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். இதில் வீட்டில் யூஸ் பண்ணுற விஷயமே நிறைய வந்திருக்கு. எது எதுன்னு பார்த்தீங்கன்னா வேதி ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றுறது மின்கலன், அதாவது யூபிஎஸ் யூஸ் பண்ணுவோம், அது ஒன்று. அடுத்து இந்த சைக்கிள் யூஸ் பண்ணோம் இல்லைங்களா டைனமோ, அது 2. அதே போல் மின்னாற்றல்லேருந்து எது எடுக்கிறோன்னு பாருங்கள். மின்னாற்றல்லேருந்து இயக்க ஆற்றல் மோட்டாரு, இந்த ஃபேனு, இதெல்லாம் மின்னாற்றல்லேருந்து இயக்க ஆற்றல் வரும். அதே போல் மின்னாற்றல்லேருந்து ஒளி ஆற்றல், அது மின் விளக்கு அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லைங்களா, அது வரும். அதே போல் மின்னாற்றலை வெப்ப ஆற்றல் இஸ்திரி பெட்டி, நம்ம வீட்டில் பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா இஸ்திரி பெட்டி, அது மின்னாற்றல் எலக்ட்ரிசிட்டி வாங்கி அது ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும், அதாவது வெப்ப ஆற்றலாக மாற்றிடும். அந்த வெப்ப ஆற்றலை வச்சு தான் நம்ம துணி அயன் பண்ணுவோம். ஞாபகம் வச்சுங்க. வீட்டில் யூஸ் பண்ணுறது மட்டும் எதுக்கு தனியாக சொல்கிறேன்னா, இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் தான் எக்ஸாமில் கேட்பாங்க, அதனால் தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்து வேதி ஆற்றலை வெப்ப ஆற்றலாக மாற்றுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் தான். சரிங்களா? அதில் வேதி ஆற்றல் வெப்ப ஆற்றலாக மாற்றும் சூரியன். அடுத்து வெப்ப ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா அனல் மின் நிலையம். இது பாருங்கள், வெப்ப ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றும். நம்மளுக்கு அனல் மின் நிலையம்லாம் இருக்குது இல்லைங்களா, அதில் நிலக்கரியை எரித்து அது வெப்பமாக இருக்கும். சரிங்களா? எரிக்கிறதுனால வெப்பமாக இருக்கும். அந்த வெப்பத்திலிருந்து நம்மளுக்கு கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணி தருவாங்க. இதுதான் அனல் மின் நிலையம். சரிங்களா? இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து இயக்க ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா காற்றாலை. இது பார்த்துருப்பீங்க எல்லோரும். இந்த காற்றாலையெல்லாம் பெரிய ஃபேன் மாதிரி இருக்கும், காற்று அடிக்கிற பக்கத்துலலாம் வச்சுருப்பாங்க. அந்த காற்றாலை காற்றுனால சுற்றும். சரிங்களா? அந்த இயக்க ஆற்றல் சுற்றுது இல்லைங்களா,
அந்த இயக்க ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றி நம்மளுக்கு கொடுக்கும். சரிங்களா, அதுதான் வந்து காற்றாலையோடைய பணி. இந்த வீடியோவிலேருந்து ஒரு சில கேள்வி கேட்குறேன், உங்களுக்கு அப்படியே ஞாபகம் வருதான்னு பாருங்கள். முதல்ல மின்னாற்றலை இயக்க ஆற்றலாக மாற்றுறது எது? இது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, மின்னாற்றலை வெப்பாற்றலாக மாற்றுவது எது? இது இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி, ஒளி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றுறது எது? இது மூணாவது கேள்வி. நாலாவது கேள்வி, வேதி ஆற்றலை வெப்ப ஆற்றலாக மாற்றுறது எது? இது நாலாவது கேள்வி. ஐந்தாவது கேள்வி, இயக்க ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றுறது எது? இது ஐந்தாவது கேள்வி. அடுத்து ஆறாவது கேள்வி, வெப்ப ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றுறது எது? இந்த 6 கேள்விக்கான பதிலை உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட நிறை குறைகள் எதனா இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஷார்ட்கட் வீடியோவில் சந்திப்போம். இப்படிக்கு கனவு காஞ்சிவா. தேங்க்யூ.